செய்யணும்? தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. வருகிற 31ஆம் தேதி இந்த மாசம் என்னைக்கு முடியுது? வியாழக்கிழமை முடிஞ்சாலும் அன்னைக்கு நைட்டு ப்ரேயர் இருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு வேலை முடிஞ்சா அன்னைக்கு நைட்டு எத்தனை மணிக்கு ப்ரேயர் இருக்கு? 6 மணிக்கு மேல ப்ரேயர் இருக்கு. வந்துருங்க தானே? ஆமென். இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனை. அல்லேலூயா. அடுத்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த ஆராதனையாக நாம் அதை நடத்தி கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. சோத்திரம். நாம் எல்லோரும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற மன்னாவையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் மகத்துவங்களையும் நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக, பிறருக்கு அறிவிக்கத்தக்கதாக அப்பா நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? ஒவ்வொருவருக்கும் அவர் மேய்ப்பராக இருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் அவர் தேவையாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? தேவையாய் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவர் மிக அவசியமானவராய் இருக்கின்றார். உலகத்துல சொல்லுவாங்க, நீர் இல்லாமல் அமையாது உலகு அப்படிம்பாங்க. ஆமென். இயேசு இல்லாமல் நாம் ஜீவிப்பதற்கு வாய்ப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுங்கிற வார்த்தை எப்படி வந்துருச்சு? 3 எழுத்து எழுதியிருக்காங்க. என்ன எழுத்து? இயேசுங்கிற வார்த்தைக்கு எழுத்து தானே கேட்டேன். ஆமென். இ ஏ சு. ஆமென். ஆனா முதல் அப்படி இருக்காது. ஏ சு. அல்லேலூயா. நீங்கள் சுவாசிக்கிற சுவாசமே அவருக்கு நாமமாய் இருந்தது. நீங்க மூச்சை இழுக்கும் போது எப்படி இருக்கும்? ஏ. விடும்போது சு. அல்லேலூயா. அப்படித்தான் முதல்ல இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் என்ன செஞ்சாங்க? அதை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அல்லேலூயா. இப்படி எல்லா இடத்துலையும் நடக்கும், எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஆனால் தேவன் எல்லோருக்கும் தேவையான ஒருவர். வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கா? இதுக்காக தான் சபைக்கு வரணுமா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது. ஆமென். இப்போ 1வதுல நம்ம பள்ளியிடம் போய் சேரும்போது ஒரு ஸ்லேட் பென்சில் கொடுப்பாங்க, ஸ்லேட் கொடுப்பாங்க இல்லையா? நம்ம எழுதுனா எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளை விட பெருசாக தான் எழுதியிருப்போம். எப்படி? நம்மளை விட அந்த டீச்சர் படுற பாடு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம கையை பிடிச்சி பென்சில் அதில் வச்சு அந்த அம்மா இழுத்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஸ்லேடு ஃபுல்லாக அந்த ஆதான் வரும். ஆமென். அது அன்னைக்கு நமக்கு எப்படி இருந்தது? பெரிய விஷயம். அல்லேலூயா. அது நிரந்தரம் அல்ல, அது வழிகாட்டுதல். அது அதே ஆவியானவர் தான் இன்னொரு வசனத்தை சொல்லி இருக்கிறாரு. வாசிங்க. யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும். இப்ப என்ன மேய்ச்சல் இருக்கு? 2 மேய்ச்சல் இருக்கிறது. அல்லேலூயா. இம்மைக்குரிய மறுமைக்குரிய. ஆனா சொல்லி கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டாரு? சங்கீதம் 23 என்ன சொன்னாரு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆனால் இந்த அமர்ந்த தண்ணீர் அண்டை அவன் போகிற போது இன்னொரு மேய்ச்சல் இருக்கிறது.
அதை அறிந்து கொண்டால்தான் நாம் சபைக்கு வருவதிலே ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறோம், ஒரு வருஷம் ஃபுல்லா போறோம், ஆனாவே எழுத தெரியலன்னு வச்சுக்க, அவங்க செகண்ட் கிளாஸ்க்கு அனுப்புவாங்களா? ஏன் அனுப்ப மாட்டாங்க? நீ இன்னும் என்ன ஆகல? சபைக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கோம். நம்ம எப்படி தேவனை தேடுகிறோம், தேவனை நம்புகிறோம். தேடுவதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் தேடுறோம். ஆமென். நம்புறதெல்லாம் என்ன செய்யறோம்? ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் இப்படி அமெரிக்கையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரோடு நீ இருந்தா கர்த்தர் உன்னை நடத்துகிற விதம் எப்படி இருக்கு தெரியுமா? சமாதானம் நிறைந்ததாக. எப்படி? சமாதானம் நிறைந்ததாக, ஆசீர்வாதம் நிறைந்ததாக, விடுதலை நிறைந்ததாக இருக்கும். அல்லேலூயா. தேவன் யாரையுமே பயமுறுத்தி சபைக்குவான்னு சொல்ல மாட்டார். உனக்கு இருக்கிற பாடுகளை பார்த்து நீயா வந்தேன்னா அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கூப்பிடுவதற்கு 1000 வழிகள் இருக்கிறது, கூப்பிடுவதற்கு 1000 வழிகள் இருக்கிறதா? தேவன் அப்படி கூப்பிடுகிறவர் அல்ல. இப்ப அங்க என்னென்ன நடக்கிறதா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று ஒரு மனிதன் கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? நல்ல செழிப்பான. இப்ப செழிப்பான ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? நாம உழைச்சு நாம செலவு பண்றது செழிப்பான ஆசீர்வாதம் கிடையாது. ஆமென். நமக்கு ஒரு ஆள் உழைச்சு கொடுத்து நம்ம செலவு பண்றதுதான் செழிப்பான ஆசீர்வாதம். உண்மையா இல்லையா? அதான் உண்மை. நம்ம 100 ரூபாய் பார்ப்போம், 100 ரூபாய் பார்ப்போம், ஆனா இன்னொரு ஆள் இருக்கும், அது 100 ரூபாயா 100 ரூபாய் தானே எப்படி அது அசால்ட்டா தெரியும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தோடு என்ன இருக்கிறது? அமெரிக்கை சமாதானம் இருக்கிறது. ஏன் இதெல்லாம் தேவன் கொடுத்துக்கிட்டே வர்றாரு? யோசிச்சு பாருங்களேன். நீ உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும், உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தேவன் இதெல்லாம் உனக்கு என்ன செய்றாரு? வசனத்தின் மூலமாக, தாய் தகப்பன் மூலமாக, நீ வேலை செய்கிற இடத்திலே உனக்கு உயர் அதிகாரிகள் மத்தியிலே அனுகூலமாக எல்லாவற்றையும் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். இதற்காக அவர்கள் உனக்கு உயர்ந்தவர்கள் அல்ல, தேவன் மாத்திரமே உயர்ந்தவர். யார் உயர்ந்தவர்? தேவன் மாத்திரமே உயர்ந்தவர். அதிலே 41வது வசனத்தை வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியேல் நாட்டில் அங்கே போய் அங்கே கண்டுபிடித்த கூடாரங்களையும் காப்பரையும் அழைத்து இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை சந்தானம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் என்ன ஆயிடுச்சு? இப்ப ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இப்பொழுது அவன் இருக்கிற ஆசீர்வாதம் இருக்கிற இடத்திலே குடியேறுகிறான். எப்படி? ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல அவன் என்ன செய்யறான்? குடியேறி கொண்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் அவனை செட்டில் பண்றாரா? இப்ப செட்டில் பண்ணிட்டு ஒரு காரியத்தை கேட்கிறாரு, நீ எவ்வளவு தெரிஞ்சிருக்க, எவ்வளவு தெளிவா இருக்க. அல்லேலூயா. எவ்வளவு தெளிவா இருக்க. வாசிங்க சங்கீத புஸ்தகம் 100ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். இந்த வாய்ப்பெல்லாம் ஏன் கொடுத்தாராம்? அவர்தான் தேவன் என்று நீ அறிய வேண்டும். செழிப்பான ஆசீர்வாதம் தேவன் அல்ல, அமெரிக்கையான வாழ்க்கை தேவன் அல்ல, உனக்கு உதவி செய்தவர்கள் தேவன் அல்ல. இதையெல்லாம் செய்தவர்
கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். வாய்ப்பு கொடுக்கிறார். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்ம என்ன பண்ணிருக்காரு? ஹல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு? நாம் அல்ல, அவரே என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமென். அப்ப நாம உண்டாக்குனதுல யாரு இல்ல? எதுக்கு ஆண்டவர் இவ்வளவு தூரம் செஞ்சிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு நம்ம உலகம் என்ன செய்கிறது என்றால், ஆசீர்வாதம் இருக்கிற இடத்தை தேடுகிறது. அதற்கு பிறகு ஆசீர்வாதம் இருக்கிற இடத்தில் தங்கவும் பழகிக் கொள்ளுகிறது. தங்கவும் பழகிக் கொள்ளுகிறது. ஆனா தேவன் எல்லா இடத்திலும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். எல்லா இடத்திலும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு பொண்ணா பிறந்துட்டோம் அப்படின்னா தாய் தகப்பனை எந்த அளவுக்கு அவங்க நம்புறாங்களோ அதை விட அதிகமாக ஒரு காலம் வரும் அவர்கள் கட்டின கணவனை என்ன செய்யணும்? நம்பிதான் ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. அதே போலதான் ஆண் பிள்ளைகளும் தாய் தகப்பனை எந்த அளவுக்கு நம்பினார்களோ அதை விட அதிகமாக ஒரு காலம் வரும் மனைவி என்ன செய்யணும்? நம்பித்தான் ஆக வேண்டும். அதுதான் அவர்களுக்கு வாழ்க்கை. அதுக்கு பேர் தான். ஆனா ஆரம்பத்துல நம்ப முடியாம தான் இருக்கும். நம்ப முடியாம தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நம்புகிற அந்த வாழ்க்கை தான் இறுதி வரை பயணிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அப்ப ஆசீர்வாதத்திற்காக தேவனா அல்லது பரலோகத்திற்காக தேவனா என்றால் ஒரு காலகட்டத்திலே நம்மளை சோதித்து பார்த்தார். என்ன செய்றாரு? எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப கேக்குறாரு, என்னப்பா சொல்ற? லோசன் திரும்பி மீண்டும் வாசிங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். இப்ப ஆண்டவர் கேக்குறாரு, நான் உன்னை உண்டாக்குனா நீ என்ன உண்டாக்கிருக்க? சொல்லு. அவரே நம்மை உண்டாக்கினவர் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர் கொடுக்கிற மேய்ச்சல் வேறு. இல்ல நான் தான் அவரை உண்டாக்கியிருக்கேன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு கிடைக்கிற மேய்ச்சல் வேறு. வித்தியாசம் இருக்கிறது. படித்தவர்கள் டிகிரி அப்படின்னா என்ன? அதுக்கு என்ன மென்ஷன் பண்ணுவாங்க? பட்ட படிப்பு. அதுக்கு மேல படிச்சாதான் பட்டய படிப்பு. இப்படி வரிசையா இருக்குல்ல? ஆமென். நான் 12வது முடிச்சிட்டு டிகிரி போட முடியாது. 9th முடிச்சிட்டு போட முடியுமா? ஹல்லேலூயா. அப்ப படிச்சிருந்தா தான் போட முடியும். ஆண்டவர் கேட்கிறார், நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? ரட்சிக்கப்பட்டவர்கள், சபைக்கு வருகிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள் வாசித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நான் அவரை உண்டாக்கி இருக்கிறேனா, அவர் என்னை உண்டாக்கி இருக்கிறாரா? எப்படி क्वेश्चन கேக்குறாரு பாருங்களேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நல்லது. ஏன் அப்படின்னா அவர் இன்னொரு இடத்தை வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறாரு? இன்னொரு இடத்தை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வேதத்துல பாத்தீங்கன்னா மகா ரகசியம் அடங்கி இருக்கும். மகா ரகசியம் அடங்கி இருக்கும். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் பிறந்தவர்களும் உண்டு, தேவன் அல்லாமல் பிறந்தவர்களும் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான் பொருள். என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு அப்படின்னா பரமபிதா நடாத நாத்தும் அங்கே உண்டு. இதான பொருள். தேவன் சொல்ல மாட்டாரு. சொன்னதுல இருந்து நீ பதில கண்டுபிடிச்சுக்கணும், தேடிக்கணும். ஹல்லேலூயா. தேவன் சொல்ல மாட்டாரு. சொன்னதுல நீ பதில் இருக்கும். சொன்னதுல தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே அப்படின்னா என்ன அர்த்தம்? வராத ஆட்களும் இருக்காங்க, தேவனால் பிறக்காத ஆட்கள் அங்க இருக்காங்க. ஆனா யாரையும் அவர் வெறுக்கவில்லை. வந்தவர்களை அவர் சோதிக்காமல் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா. எப்படி தெரிஞ்சுக்கணும்ல? இப்ப கேக்குறாரு, சோதரன் நீ என்ன உண்டாக்குனியா, நான் உன்னை உண்டாக்குனேன். அவரே நம்மை உண்டாக்கினார் என்று சொன்னார். அவன் என்ன செய்ய வேண்டுமா? வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி 30
22. எப்படி அது வரைக்கும் என்ன இருந்திருக்கு? ஒரு வெள்ளி சுரூபத்தை மூடிய வெள்ளி தகட்டையும் இதை கொண்டு வீட்டுல வச்சிருங்க, நல்லது நடக்கும் சொல்லுவாங்கல்ல. அது எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்க. நான் சொல்லுகிறதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இது ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துல அவர் எழுதல. எத்தனையோ காலகட்டத்துக்கு பிறகு நமக்கு அதை எழுதி கொடுக்கிறார். ஒன்று வெள்ளி, இன்னொன்று பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அதற்கும் உனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது. அதற்கும் உனக்கும் எந்த ஒரு தொடர்பும் ஈர்ப்பும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ராகேல் அந்த தொடர்பை சேர்த்து கொண்டார், லேயாள் அந்த தொடர்பை விட்டு விட்டார். எப்படி? ராகேல் ஆண்டவர் கேட்கிறாரு, என்னம்மா நீ எப்படிமா? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கேட்கிறாரு? லேயாளுடைய கூடாரத்தையும் ராகேலுடைய கூடாரத்தையும் லாபான் தடவி பார்க்கிற பொழுது. எப்படி? அப்படிதான் எழுதியிருக்காங்க. அப்படிதான் தேடி பார்த்தேன்னு சொல்ல, தடவி பார்த்தான் அப்படின்னா என்னத்தான்? இஞ்சு பை இஞ்சா பார்க்கறான். ஆமென். அதுல அந்த அம்மா சிக்கிக்கிச்சு. எதனால? இன்னைக்கு அந்த ஆவி நம்மள்ட்ட இருக்கா? இருந்துச்சுன்னா அந்த மேய்ச்சலுக்கு நம்ம போறது கஷ்டம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவது கடினம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி கர்த்தர் கொடுத்துருவார்? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்படி கொடுத்துருவார்? ஒன்னால முடியலனாலும் கடனானாலும் கொடுத்துட்டு போயிருவார். அல்லேலூயா. ஆனால் அதை நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீயாக வெறுத்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல கேட்டாரு, நீ என்ன உண்டாக்கி இருக்கியாப்பா? இல்ல நான் உன்னை உண்டாக்கி இருக்கேனா? சங்கீதக்காரன் கரெக்டா சொல்லிட்டான். நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினவரும் அவர் கைக்குள்ளான ஜனங்களுமாய் இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறோம்? அவர் கைக்குள்ள ஆளு. முதல்ல சொன்னா கர்த்தர் என் மேய்ப்பர்னு சொன்னா, இப்ப கர்த்தர் சோதரில சொல்றான், சோதரன் நான் அவருடைய பிள்ளை, அவர் கைக்குள்ள ஜனங்களுமாய் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, என்ன விஷயம் அவங்ககிட்ட இருக்க கூடாது? இந்த உலக பிரகாரமான காரியங்கள், இந்த உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான தேடல்கள் உனக்குள்ளே இருக்கும் என்றால் அதனால் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அடந்ததாரு சோத்ரம். அந்த தகுடு வெள்ளி, அடுத்து என்ன சொல்றாரு? ஆடை ஆபரணத்துல என்ன செய்யணும்? அதை வெறுத்து என்ன செய்யணும்? அதை விட்டு விலகிடு. அது இருக்கத்தான் செய்யும். அது இருக்கத்தான். அது இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாது. அது இருக்கத்தான் செய்யும். ஏதேன் தோட்டமா சர்பம் இருக்கத்தான் செய்யும். சபையா சர்பம் இருக்கத்தான் செய்யும். வீடா அதுல ஒரு சர்பம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது இல்லாமல் இருக்காது. அதை விட்டு விலகுவதுதான் நீ இவ்வளவு நாள் கற்றுக்கொண்ட தேவ ரகசியம். அல்லேலூயா. அவன் சப்ஜெக்ட் வாசிக்கும் போது சொல்லுவான், இந்த 20 வருடமாக உம்முடைய வீட்டில் நான் வேலை செய்தேன். யாக்கோபு சொல்றாரு, எத்தனை வருஷமா? 20 வருஷமா உன் வீட்டுல வேலை செஞ்சேன். 10 முறை சம்பளத்தை மாத்தினேன். 7 வருஷம் ஒரு பொண்ணுக்காகவும் 7 வருஷம் இன்னொரு பொண்ணுக்காகவும் 14 வருஷம் வேலை பார்த்தேன். அடுத்து 6 வருஷம் சம்பளத்துக்காக வேலை பார்த்தேன். இந்த 20 வருஷம் எதுக்கு? ராகேலை செக் பண்ணுவது. வேலை முடிஞ்சுதா? நான் சபைக்கு வரேன் பாஸ்டர், நான் அப்பையில இருந்து நாங்க சொல்லுவாங்க, நாங்க ஆதி காலத்து விசுவாசி தெரியுமா? அந்த சர்ச்சில் எப்படி விசுவாசியாவே இருந்து இருக்க போறியா? இல்ல விசுவாசமுள்ள ஜனங்களை உருவாக்க போறியா? ஆமென். சொல்லுவாங்க, நாங்க பாரம்பரியமா
நீ அப்படிதான் இருப்ப. பரிசுத்தமா இருக்க வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வேதத்தை வாசிக்காமல் எவரும் பரிசுத்தம் அடைய முடியாது. அதனாலதான் சபையில சாட்சி சொல்லும் போது பைபிள் படிச்சீங்களான்னு ஒவ்வொரு வாரமும் உங்க தலையில என்ன செய்யறோம்? நாங்க கொட்டுறதில்ல, உங்க கையை வச்சு ஒன்னையே கொட்டிக்கிறோம். எப்படி உன் கையை வச்சு நீ என்ன செய்ய? அப்ப உன் கையை வச்சு கொட்டினா நீ வலிக்காம தான் கொட்டுவ. ஆனா கொட்டு வாங்குறேங்கிறது முதல் உணர்வு. நான் இன்னொரு ஆள் வந்து கொட்டினா அது உணர்வு இல்லைங்க, அது கோபம், தாபம், பிரச்சனை இல்லையா? உன் கையை வச்சு நீயே கொட்டிக்கிறேன்னா அது உனக்கு தவறு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்ப வந்து 20வது முறையா படிச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனாவது முறையா? 20வது முறையா நாகும் புஸ்தகம் வாசிச்சுட்டு இருக்கேன். நானே கொஞ்சம் ஸ்லோவா தான் வாசிக்கிறேன். எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் வாசிக்காவிட்டால் பரிசுத்தம் அடைய முடியாது. வாசிக்காவிட்டால் தேவன் உங்களை நேசிக்க முடியாது. வாசிக்கிற பொழுது தேவன் உங்களோடு ஐக்கியப்படுவார். ஹல்லேலூயா. உங்களோட அவர் என்ன செய்வாரு? ஐக்கியப்படும். சொல்றாரு இதெல்லாம் என்ன செய்ய வேணாம் போன என்ன செய் உதறி தள்ளிற. அதை ஏன் மனசுக்குள்ள வச்சிருக்கிற? அழுக்கு துணியை தூக்கி கைக்குள்ள வச்சுட்டு வருவோமா? வச்சு பாருங்க. இப்ப கட்சிக்கு வச்சிருக்கோம், அதே கட்சி அழுக்கா இருந்தா கொண்டு போவோமா? வேணாம், வேண்டான்னு விட்டுருவோம். அது போல நீ விலகிட்டேன்னா அடுத்த வருஷத்தை வாசிங்க. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும். அப்பொழுது எப்பொழுது? அதை விட்ட பொழுது. இன்னைக்கு அநேகர் அதை விட மறுக்கிறார்கள். அநேக சபைகள் மறுக்கிறது. அநேக சபைகள் மறுக்கிறது. என்னையா அப்படி சொல்றீங்க? எப்படி மறுக்குது தெரியுமா? நம்ம வச்சிருக்கிற பைபிள்ல திருவிருந்து எங்கேயாச்சும் எழுதியிருக்காங்க? கிடையாது. அப்ப நம்ம திருவிருந்துன்னு சொன்னோம்னா யாரை ஏமாத்த? நம்மை நாமே ஏமாற்றுகிறோம், அல்லது இன்னொருத்தரை ஏமாற்ற அதை பயன்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. திருவிருந்துங்கிறது ஆர்சி பைபிள்ல இருக்கு. எங்க இருக்கு? ஆர்சி பைபிள்ல இருக்கிறத சபையில உட்கார்ந்துக்கிட்டு நீ திருவிருந்துன்னு சொன்னேன்னா உன் சபையை நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய், வஞ்சிக்கிறாய். எப்படி வஞ்சிக்கிறாய்? ராபோஜனம் தானே எழுதியிருக்கு, திருவிருந்துன்னு எழுதலையே. ஏன் ராபோஜனம் எழுதியிருக்காரு? நைட்ல கொடுக்கறத பகல்ல கொடுக்கறதுனால அவனுக்கு வெக்கமா கிடக்குது, கூச்சமா கிடக்குது, அவமானமா கிடக்குது. எப்படி பகல்ல கொடுக்கும் போது எப்படி இருக்கு? அத ஒரு அவமானமா நினைக்கிறான். அத ஒரு அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடை கண்டுபிடித்திருக்கிறார்கள். திருவிருந்தாக ஆண்டவர் கேட்டாரு, நீ என்ன உண்டாக்குனியா? நான் ஒன்ன உண்டாக்குனேன். எப்படி நீ என்ன உண்டாக்குனியா? 23வது சங்கீதத்துல அவர் கேட்கலங்க. ஹல்லேலூயா. எத்தனாவது சங்கீதத்துல கேட்டிருக்காரு? 100வது சங்கீதத்துல சதம் அடிச்சதுக்கு அப்புறம் கேட்கிறார். 100% வந்ததுக்கு அப்புறம் தான் क्वेश्चनே கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தாவீது சொல்லுகிற வார்த்தை என்ன? நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அப்ப நான் தானே உண்டாக்குனேன். அப்ப இதெல்லாம் என்ன செய்? ரிமூவ் பண்ணிரு. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். அப்படி விட்டுட்டேன்னா அப்பொழுது நிலத்திலே விதைக்கும் உன் விதைக்கும் அவர் மலையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. சோதரம் 1 நாளாகமத்திலே நீங்கள் வாசித்தது ஆசீர்வாதம். இது உனக்குரிய ஆசீர்வாதம். வித்தியாசம் இருக்கா? உன் கையின் பிரயாசம் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எப்படின்னா, எனக்காக ஒரு ஆள் சம்பாரிச்சு வச்சிருக்கத நான் செலவு பண்றது. எனக்காக ஒரு ஆள் சம்பாரிச்சு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கட்டிட்டு போறதுதான் உலக வழக்கம். வீட்டோட மாப்பிள்ளைய இருக்கணும்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? ஹல்லேலூயா. ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப இங்க சொல்லிட்டாரு பாருங்களே, நீ விதைக்கிற விதைக்கு மழை வரும். நீ என்ன கோர்ஸ் படிக்கிறாயோ அந்த கோர்ஸுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் உள்ள வேலை உனக்கு அமையும். நீ நினைக்கலாம், என்ன பாஸ்டர் எல்லாமே போச்சே,
இன்ஜினியர் படிச்சவன் பூரா இன்ஜினியர் ஆகல. எப்படி? இன்ஜினியர் படிச்சவன் பூரா இன்ஜினியர் ஆகல. இன்ஜினியருக்கு படிக்காதவன் இன்ஜினியர் ஆயிட்டான். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட இடத்திலே அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து உன்னை உயர்த்த போதுமானவர். அல்லேலூயா. எகிப்து தேசத்துல எல்லா பேரும் தான் இருக்கிறான். எகிப்து தேசத்துல யோசேப்புக்கு தெரிகிற ரகசியம் யாருக்கும் தெரியல. அல்லேலூயா. ஆமென். தேவன் உன்னோடு இருந்தால் நீ செய்கிற வேலை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதம் என்னவாகும்? நாளுக்கு நாள் மாறுபடும். நாளுக்கு நாள் மாறுபடும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சொல்ற அந்த வசனம் முழுசா வாசிங்களா? அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும். பிற்காலத்திலே அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமுள்ள மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மரிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கருக்காய அவ்வளவு ருசியா இருக்குமா? எப்படி? அப்படித்தானே போட்டிருக்காரு. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் எவ்வளவு ருசியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. கருக்காய எப்படி இருக்குமா? நம்ம பிரியாணி குருணன் வாங்கிட்டு வரோம்ல, அந்த அரிசி தான் இது. பிரியாணி அரிசி இருக்கு, பிரியாணியில குருணை இருக்கு, தெரியுமா? நீங்க எந்த அரிசி வாங்கினாலும் குருணைன்னு ஒண்ணு இருக்கும். குருணைன்னு ஒண்ணு இருக்கும். அதுல பாதி அரிசி உடைஞ்சது, பாதி கருக்கா. பாதி அரிசியாயி அப்படியே சம்பி போயிருக்கும்ல, அதுவும் அதுல வந்துடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பதரே ருசியா இருக்கும்னா ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ருசியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. முதல்ல உனக்கு மேய்ச்சல், இப்ப உன் மூலமாக உன் மிருக ஜீவன்களுக்கு மேய்ச்சல். எப்படி? இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு இடத்துல வேலை தேடிக்கிட்டு இருக்கோம், நமக்கு யாராச்சும் வேலை கொடுப்பாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். இல்ல, நீ கர்த்தரை சரியாக பிடித்துக் கொண்டால், சரியாக பிடித்துக் கொண்டால் கர்த்தர் உன் மூலமாக ஆசீர்வாதத்தை இந்த பூமிக்கு கொடுக்க போதுமானவர். அல்லேலூயா. கொடுக்க போதுமானவர். பாருங்களேன், மேய்ச்சல் எப்படி இருக்குமா? விஸ்தாரமாக இருக்கும். உன் ஆடு மாடுகள் எப்படி இருக்கும்? விஸ்தாரமான மேய்ச்சலிலே மேயும். அப்ப ஆசீர்வாதம் எங்க வருது? முதல்ல பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல குடியேறினான். ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல குடியேறினான். ஆனா ஆண்டவர் கேட்டாரு, எப்பா நீ என்ன உண்டாக்குனியா, நான் உன்னை உண்டாக்குனா சொல்லு பாப்போம் அப்படின்னாரு. எப்படி? நீ என்ன உண்டாக்குனியா, நான் உன்னை உண்டாக்குனா சொல்லு பாப்போம்னாரு. அல்லேலூயா. இல்ல ஆண்டவரே, நீங்க தான் என்ன உண்டாக்குனீங்க. அப்படியா? நான் தானே உண்டாக்குனேன். அப்ப இதெல்லாம் விட்டு. எப்படி? இதெல்லாம் என்ன செய்ய விட்டு? எப்படி ஆண்டவரை விட்டணும்? அழுக்கு துணியை போட்டு போட்ட விசேஷத்துக்கு போவேன்னு கேட்டாரு. இல்ல ஆண்டவரே, அப்ப விட்டுட்டு போடாங்க. ஆமென். அப்படி விட்ட பிறகு ஆசீர்வாதம் அவர்கள் கரங்களுக்குள் வருகிறது. ஆசீர்வாதம் எங்க வருது? அவன் கரங்களுக்குள்ளே கர்த்தர் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அவர்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வாதத்தை பெறவும் கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கேட்பார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு 12 பேரை கூப்பிட்டாருல, கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டாரு, நான் யாருன்னு நீங்க சொல்றீங்க? ஊர் உலகத்துல 1000 பேர் 1000 சொன்னாங்க இல்லையா? 1000 பேரு 1000 சொன்னாங்க. பூர்வ காலத்து தீர்க்கதரிசியில ஒருத்தர் உயிரோட வந்துட்டாரியா அப்படின்னா, ஒருத்தர் பேய் வந்துருச்சு அப்படின்னா, ஏசப்பா அப்படி ஒரு ஆள் சொன்னான் இல்லையா? அசுத்த ஆவியோட இருக்காரு அப்படின்னா, ஆண்டவர் கேட்டாரு, யாரு என்ன வேணும்னு சொல்லிட்டு போட்டோம், நீ நம்ம சபைக்கு வர்றே இல்ல, ஆமே நான் ஊழியக்காரன் ஏத்துக்கிட்டியா? ஏத்துக்கலையா? ஆண்டவரே, ஆமே ஏத்துக்கிட்டியா? ஏத்துக்கலையாப்பா? ஏத்துக்கிட்டியா? ரைட், இன்னையில இருந்து நீ செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? அவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர் சொல்ற இதெல்லாம் என்ன செய், எல்லாம் கொஞ்சம் உயர்தரமான காரியமா இருக்குது, உயர்தரமான
காரியமா இருக்கு. எவன் வேணாலும் போயிட்டு வந்து கொண்டு வந்து கொடுப்பா, இதை வீட்டுல வச்சிருங்க உங்களுக்கு நல்லது அப்படிமா. யாருங்க நான் நீங்க போகணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒத்த சத்தையில போறீங்க, இதை வச்சிருக்கீங்கன்னா எதுவும் உங்களை அண்டாதுமா. அல்லேலூயா. அதை நீங்க அதெல்லாம் கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், பிரயோஜனமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அடி விழும்போது நமக்கு மட்டும்தான் விழும், வேற யாரும் விடாது. எப்படி நமக்கு மட்டும்தான் விழும். ஒரு பஸ்ல போயிருப்போம், அடி நமக்கு தான் எலும்பு உடஞ்சிருக்கும், அவனுக்கு ஒரு பயிருக்கு ஒன்றா இருக்காது, அவனுக்கு பூரா சிராய்ப்பா தான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப காரணம் என்ன? கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்பார். கர்த்தர் உங்கள்கிட்ட இத்தனை வருஷம் இப்போ ராகல்கிட்ட கேட்டாரு, 20 வருஷம் ஆச்சுமா யாக்கோப்புக்கும் உங்க வீட்டுக்கு வந்து, நீ சபைக்கு போய் 20 வருஷம் ஆச்சு, உங்க அப்பா விட்டு தெய்வம் ஓகேவா இல்லை உங்க வீட்டுக்கார விட்டு தெய்வம் ஓகேவான்னு கேட்டார். அந்த மாதிரி என்ன செஞ்சு, அப்படி இல்லை ஆண்டவரே, எப்படி அப்படி இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போச்சு. அல்லேலூயா. லேயால் பார்த்தா, நீதான் ஆண்டவரே எனக்கு போதும். எப்படி? அதனால தாங்க யூதா அங்க பிறந்தான், இயேசு ரட்சகர் அங்க பிறந்தாரு, ஆசீர்வாதம் அங்க பிறந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இல்லை, வித்தியாசம் இருக்கா? அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்றோமே, யூத ராஜ சிங்கம் எங்க பிறந்தான்? லேயால் வயிற்றுல பிறந்தான். மறுபடி பிறந்திருந்தா அவன் எங்க பிறந்திருக்கும் தெரியுமா? ராகேல்கிட்ட தான் பிறந்திருக்கணும். அல்லேலூயா. ராகேல்கிட்ட அந்த ஆசீர்வாதம் வராம போனது காரணம் என்ன? பரீட்சையில அந்த அம்மா வீக் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கிட்டையும் கேட்பாருங்க. 20 வருஷம் சென்று யாக்கோபு கேட்கல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்க யாக்கோபா கேட்டாரு, ஊழியக்காரன் கேட்கவே மாட்டான், உன் சொந்தக்காரங்களே கேட்பாங்க. நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவரா அப்படின்னா எஸ் ஆர் நோ, அதுதான் எதிர்பார்ப்பார். எஸ்ன்னு சொல்லிட்டேன்னா அன்னையில இருந்து ஆசீர்வாதம் உனக்கு, நோன்னு சொல்லிட்டேன்னா உன்னை கேட்டவனை ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவார். பரவாயில்ல, தரமான சம்பவத்தை நீ செஞ்சுட்டு போயிட்டேன். அப்படி செய்கிற தேவன் நம்மளுடைய தேவன். அல்லேலூயா. இப்ப 12 பேரையும் கூப்பிட்டு வச்சு கேட்டாரு. 12 பேரையும் கூப்பிட்டு வச்சு, கூப்பிட்டு கேட்கல நான் யாருன்னு கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பான்? எதையாச்சும் ஒன்று சொல்லியிருப்பான், அவனுக்கு தெரிஞ்சதை. ஆமே. 3 வருஷத்துக்கு அப்புறம் அடிபட போறாரு, சோத்திரம், சிலுவை மரணம் வரப்போகுது, ரட்சிப்பு வரப்போகுது. அப்ப கூப்பிட்டு கேட்டாரு, எப்ப எல்லாரும் என்ன யாருன்னு சொல்றாங்க, நீங்களே என் கூட 3 வருஷமா இருக்கிறீங்க, என்ன யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டார். அல்லேலூயா. அப்ப பேதுரு சொன்னார், நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எப்படி? கிறிஸ்து ரட்சகர், ஆதி முதல் சொல்லப்பட்டிருக்கிற தெய்வம் நீர்தான். இது அவனுக்கு மட்டும் கிடைச்ச வெளிப்பாடு கிடையாது. நம்ம நினைச்சுக்கிட்டோம் பேதுரு உடனே ஆவியானவர் சொல்லுவாரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. யார் வெளிப்படுத்தினது? பரலோகத்தில் இருக்கிற பிதா. அவனுக்கு மட்டும் வெளிப்படுத்தல, கல்லறையில இருந்தவனுக்கு வெளிப்படுத்தினார், ஆலயத்துல இருந்தவனுக்கு வெளிப்படுத்தினாரு. கீழ்படிச்சவன் பரலோகம் போயிட்டான், கீழ்படியாதவன் போயிட்டான் நரகத்துக்கு. யாருக்கா இருந்தாலும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தேவன் வெளிப்படுத்துகிற தேவன். ஆமென். அப்ப அவரவருக்கு ஒரு சோதனை இருக்கும். அந்த சோதனையிலே நீ சொல்லுகிற அந்த தத்துவம் எப்படி இருக்கிறது அர்த்தம் பார்க்கிறார். இப்போ உன் கையிலே ஆசீர்வாதம் வந்துருச்சா? சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? அவர் கைக்குள்ளான ஆடுகளுமா இருக்கிறோம். கைக்குள்ளான ஆடுனா என்ன? சொல்றத கேட்கணும், சொல்றத கேட்கணும். கேட்கலன்னா திட்டு விழும். நீ பாஸ்ட் ஏதாவது குறை சொன்ன அந்த ஆத்மா என்ன செய்யாது? அடுத்த வாரம் சபையில ஹாலிடே சுட்டு போயிடும். கைக்குள்ளான ஆடுக்கும் மற்ற ஆடுக்கு அதான் வித்தியாசம். அல்லேலூயா. அருமையா. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? வாரம் காணிக்கை பாட்டு அவங்க கேட்பாங்க, பாஸ்டர் என்ன பாட்டு பாடணும். வாரம் நான் பாட்டு அனுப்பிச்சிடுவேன். பழகிட்டு பாடுறாங்க. இந்த வாரம் நான் அனுப்பிச்சுட்டு எனக்குள்ள இந்த நேரம் வரைக்கும் ஒரு வருத்தம். என்ன வருத்தம்? பாடுறது கஷ்டமான பாட்டு. நான் என்ன நினைச்சேன்னா வேற பாட்டு தான் பாடுவாங்க, வேற பாட்டு தான் பாடுவாங்க, இல்லாட்டி வேற பாட்டு கேட்பாங்க. ஆனா அனுப்பியதை அவர்கள் அப்படியே பாடினார்கள். இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் கைக்குள்ளான ஆடு. நம்ம அனுப்பிச்சோம்னா என்ன செய்வீங்க? பாஸ்டர் முதல்
பாட்டுல மைண்ட் வாய்ஸ் ஒன்று இருக்கும். எப்படி? மைண்ட் வாய்ஸ். ஹல்லேலூயா. அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சூப்பரா இருக்கும். தந்தானி துதிப்போமே. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. ஆனா நானும் கேட்டு பார்த்தேன் பாட்டை, அதை தவிர வேற எதுவும் புரியல. அதை தவிர வேற எதுவும் புரியல. அனுப்பிச்சுட்டேன். சரி மக பாடிடுமா என்னன்னு தெரியல. அவர்கள் ஜெயித்து காட்டினார். ஹல்லேலூயா. யார் கூட பாடுறாங்கிறது முக்கியம் இல்லைங்க, நீங்க பாடுறத கேட்கிறாங்களா அதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் வளர்ச்சி. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கேட்கிற போது கிடைக்கிறதை நீங்கள் என்ன செய்யணும்? இருக பிடித்து கொள்ளணும். பாண்டவர் கேட்கிறாரு, ரைட்டு, அப்ப அதெல்லாம் என்ன செய்? விட்டுரு. அப்ப விட்டாச்சு. ஆசீர்வாதம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆசீர்வாதம் என்ன ஆயிடுச்சு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த ஆண்டவர் எங்க கொண்டு போறார் வாசிங்க. எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எங்க கொண்டு போயிட்டாரு? இப்ப முதல்ல வாய்ச்ச வசனத்துல ஒரு மேய்ச்சல் இருந்துச்சு. அடுத்து வாசிக்கும் போது ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல போய் தங்கலாம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல போய் தங்கலாம். ஆண்டவர் கேட்டாரு, எப்பா நீ என்ன உண்டாக்குனியா நான் உன்னை உண்டாக்குனான்னு கேட்டாரு. அது சொல்லிட்டு, ஆண்டவரே நீங்க தான் என்ன உண்டாக்குனீங்க. அப்படியா? அப்ப இதெல்லாம் என்ன செய்? விட்டு விடு. அவன் எங்க இருக்கிறானோ ஆசீர்வாதம் அங்க வருது. அவன் எங்க இருக்கிறானோ அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவன் மூலமாக அவன் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவன் கையின் பிரயாசம் பகரு கூட ருசியாக மாறுகிறது. ஒரு சில அம்மாமாரெல்லாம் பாருங்களேன், ரசம் வைப்பாங்க. அது எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா இருக்கும். ஏன்? கையில அவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்கன்னு இருக்கும். ஹல்லேலூயா. நம்மால ரசம் வைக்க சொன்னா பேஸ்புக் யூடியூப்பை பார்த்துட்டு கடாயை அடுப்பில் வைக்கவும். என்னது? கடாயை அடுப்பில் வைக்கவும். எல்லாம் வச்சுட்டு ஒரு அம்மா கிட்டிக்கிட்டே இருக்கு ரசாவில். ஏன்னா அடுப்பை பத்த வைன்னு போடலை. அடுப்பை பத்த வைன்னு போடலை. ஒரு அம்மா சமைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. கைப்பிடி அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு படின்னு கேட்டுச்சு. இப்படி கைப்பிடி உப்பு அப்படின்னது அந்த அம்மாவுக்கு படின்னு கேட்டுச்சு. கொட்டை கொட்டிடுச்சு. கொண்டு போய் ₹1 தொட முடியும். ₹1 என்ன செய்ய முடியல? தொட முடியும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த அம்மா சொன்ன வார்த்தை தான் ஆகிட்டு, நான் எது செஞ்சாலும் நீங்க இப்படித்தான் குறை சொல்லுவீங்க போச்சு. எப்படி? நான் எது செஞ்சாலும் குறை சொல்லுவீங்க எனக்கு தெரியும். அந்த அம்மா சத்தியமா தொடலங்க. ஏன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கு, டெஸ்டிங்ல ஃபெயிலு. அதனால அவங்களும் என்ன செய்யல? ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய ஜீவிகள். ஹல்லேலூயா. சபையும் அப்படித்தான் இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். சபைக்கு வருகிற நீங்களும் வசனத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுது மேய்ச்சல் மாறுபடுகிறது. மேய்ச்சல் என்னவா மாறுது? அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சார்ல, வாசிங்க, மீண்டும் வாசிங்களேன். அவர்களை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலினுடைய உயர்ந்த மலைகளிலே அவர்களுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக் கொள்ளும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா. இது என்ன மேய்ச்சல்? நல்ல மேய்ச்சல்னா அடுத்து அவனுக்கு பரலோகம் மட்டும்தான் இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிறதற்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற. உலகத்துல இருக்கிற எல்லா மதம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் பரலோகத்தை இஸ்லாத்து சொல்லுகிறது சுவர்ணம். ஆமென். ஹல்லேலூயா. இந்துக்கள் சொல்லுகிறது கைலாயம். இப்படி வரிசையா பேர் இருக்கு. கிறிஸ்டியன் சொல்றாங்க பரலோகம். இது போறதுக்கு வழி எங்கயா இருக்கு? அவ்வளவுதான். ஆமென். நானே வழியும்
சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப என் வழியில பயணிக்கும் போது நான் சொல்றத செஞ்சேன்னா போயிடுவேன். இப்ப அது புல்லுதான் மேய்ஞ்சுது இல்லையா? என்ன மேய்ஞ்சது? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியிலேயே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. பார்த்தாரு, நல்ல மேய்றப்பா, பரவாயில்ல. அடுத்து கொஞ்சம் பைபிள் படிக்கிறதுக்கு மேய்தல் தான் இருக்கு. தெரியுமா? தெரியாது? ஆமே, ஹல்லேலூயா. தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தாரு, கொஞ்சம் என்ன செய், செழிப்பான இடத்துல மேய், செழிப்பான ஆசீர்வாதம். பார்த்தான், செழிப்பான ஆசீர்வாதம் எங்க இருக்கு, அங்க போய் குடியேறிடுவோம்டா. எப்படி குடியேறிடுமா? அதான் செஞ்சான். குடியேறினதுக்கு அப்புறம் கேட்டார், செட்டில் ஆயிட்டீல? செட்டில் ஆயிட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப கேட்டாரு, நான் உன்னை உண்டாக்குனா நீ என்ன உண்டாக்குனியான்னு கேட்டாரு. ஹல்லேலூயா. சொல்லிட்டான், ஆண்டவரே நீங்க தான் என்ன உண்டாக்குனீங்க. அப்படியா? இந்த மேய்ச்சலோட கலந்துருக்கியா, வெள்ளி தகுடு, பொன் தகுடு, அந்த மெட்டீரியல், இதெல்லாம் என்ன செய்ய, எல்லாத்தையும் தூக்கி போடு. எப்படி ஆண்டவர் தூக்கி போடு? அழுக்கு துணி தூக்கி போடாம தூக்கி போடுப்பான். எப்படி அழுக்கு துணிய தூக்கி போடுறதா என்ன செய்ய, தூக்கி போடு. போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் கையில ஆசீர்வாதம் வருதுங்க. இவன் கையில ஆசீர்வாதம் வருது, இவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது. இவன் மூலமாக அநேகர் தேவனை தேடுகிறார்கள். அநேகர் தேவனை ஆண்டவர் பார்த்தாரு, ஓ ரைட், இந்த குடும்பம், இந்த ஆத்மா செலக்டட் பீப்புள். எப்படி நம்ம சபைக்கு வந்துட்டாலே பரலோகம் போயிடும்னு நினைக்கிறான். தப்பு. ஆண்டவர் சொல்றதை செஞ்சாதான் பரலோகம் போக முடியும். ஆண்டவர் சொல்றதை செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் செய்யற இடத்துல கொண்டு நிப்பாட்டுவார். செய்யற இடத்துல கொண்டு போய் சொந்த பந்தத்தை நம்பிக்கிட்டே இருப்ப. ஒத்த பைசா இல்லைன்னு சொல்லி உன்னை உதறி அனுப்புவான். அதுக்கப்புறம் சொந்த பந்தத்தை விட்டுட்டு ஆண்டவரை தேடுவார். உலகத்தை நம்பிக்கிட்டே இருப்ப. உலகம் ஒரு நாள் என்ன செய்யும், உன்னை கை விரிக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் தான் சரியான வழின்னு வருவ. இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கும். சபையிலையும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, திருவிருந்துக்கும் ராபோஜனத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கணும். திருவிருந்துக்கும் ராபோஜனத்துக்கும் வித்தியாசம் என்ன செய்யணும் தெரியும். ஏன் இல்லாத சொல்றானா, ஹீப்ரு மொழியில இருக்கிறத சொல்றானா? இல்லையா, அவன் பகல்ல கொடுக்கறதுக்கு ஆர்சி பைபிள்ல இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் சத்தியத்தை. பகல்ல கொடுக்கறதுக்கு பகல்ல கொடுத்து பகல் போஜனம் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. பகல் போஜனம் அப்படின்னு சொன்னா பிரச்சனை. பகல்ல கொடுத்துட்டு அதுக்கு ராபோஜனம் சொன்னா அந்த ஆடு என்ன செய்யும்? ஒரு ஆடு இல்லாட்டி ஒரு ஆடு கேட்கும். ஒரு ஆடு இல்லாட்டி ஒரு ஆடு கேட்கும். அதனால புதுசா மந்திரிச்சு விட்டுருவோமே. எந்த ஆடு கேட்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? திருவிருந்து. திருவிருந்துன்னா அவருடைய தூய சரீரம் அல்லவா, அது எங்களுக்கு தெரியும். ஆமே. அது தெரிஞ்சதுனாலதான் இந்துக்கள்ல கூட பிரதோஷம் சாயந்தரம் தான் ஆரம்பிக்கும். எப்ப ஆரம்பிக்கும் தெரிஞ்சுக்குங்க. எங்கெங்க ஏசப்பா இருக்கிறாருன்னு இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவர் பேரோட இருக்கிற இடம் சபை, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆனா அவங்க எல்லாம் கரெக்டா சாயந்தரம் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் என்ன செய்யணும் தெரியுமா? பைபிள் காலேஜ் படிச்சுட்டு தசமத்தை வாங்கி தின்னுட்டு ஆமென் பகல்ல கொடுக்கறதா கெட்டிக்காரதான் நினைச்சுமா. அதுக்கு பேர் மாற்றல, பேரு இப்படி அநேக மாற்றங்கள் இருக்கிறது. அநேக மாற்றங்கள் இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன உண்டாக்குனியா நான் உன்னை உண்டாக்குனான்னு கேட்டார். ஹல்லேலூயா. இப்ப ஆசீர்வாதம் என்னவா இருக்கிறது? வாசிங்க அந்த வசனத்தை. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலை. என்ன மலை? இது எங்க இருக்குங்க? மறுரூபமாகிற மலை. என்ன மலை? ஒளிவ மலையெல்லாம் கிடையாது, மறுரூபமாகிற மலை. என்ன மலை? மறுரூபமாகிற மலை. அதனாலதான் மத்தேயு புத்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்களே. அது என்ன மலையை பார்த்து முடிக்க போறோம். என்ன மலை அது? அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகம் போற ஸ்டேஜ். அது எங்க போற ஸ்டேஜ்? பரலோகம். அந்த மலைக்கு பேர் என்ன? உயர்ந்த மலை. அது எங்க சொல்லி இருக்காரு? எசேக்கியேலே சொல்லிட்டு போயிட்டாரு.
எசேக்கியேல் சொல்லிட்டார். இந்த மலை எப்படி இருக்கும்? தொழுவம் எங்க இருக்கும்? இது இங்கதான் இருக்கும், சபையில தான் இருக்கும். இந்த ஆடு, இந்த ஆடு மூச்சு என்னைக்கு நிக்குதோ அங்க போய் சேர்ந்துரும். எங்க போய் சேர்ந்துரும்? அப்படி போகணும்னா என்னத்தை விட்டுருக்கணும்? உலக பிரகாரமா சொல்லக்கூடிய அனைத்து தேவர்களையும் ஆசீர்வாதத்தையும் விட்டுருக்கணும். அல்லேலூயா. இந்த பாஸ்டர் நாங்க இதையும் செய்வோம், அதையும் செய்வோம், இதையும் விட மாட்டோம், அதையும் விட மாட்டோம். ஆண்டவர் விட்டுருக்கு. அல்லேலூயா. ராகேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, எப்ராத்தாவுக்கு போவதற்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் போது மரித்து போனான். எவ்வளவு தூரம்? கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் இல்ல, கொஞ்சம் தூரம். அவ்வளவு அழகா எழுதுவாங்க வேதத்துல. வேதத்தை எழுதுனது மனுஷன் கிடையாதுங்க, பரிசுத்த ஆவியானவர். நீங்க அதை படிச்சீங்கன்னா தேவன் உங்களோட பேசுவார். நான் இவ்வளவு நேரம் சொல்லிய வசனம் வேதத்தில் தான் இருக்கிறது, என்னுடைய சொந்த கற்பனையோ கதையோ அல்ல. அல்லேலூயா. நீ ஏற்றுக்கொள்வதில் தான் பிரச்சனை இருக்கிறது. நீ ஏற்று கொள்வதில் தான். இப்ப சோதரம், உயர்ந்த மலை என்றால் அது எப்படி இருக்கிறது? மறுரூப மலை. அல்லேலூயா. இப்ப நல்ல தொழுவம் சொல்லிட்டாரு. அந்த தொழுவுக்கு பேர் என்னங்க? நல்ல தொழுவம் தான் என்ன? அதை மட்டும் பார்த்து முடிக்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது. எப்படி? நல்ல தொழுவத்துல இருந்து வந்தா தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப சொல்லுவோம்ல, நல்ல குடும்பத்துல இருந்து வந்தாரா இருந்தா நல்லதான் சொல்லும், அப்படிதானே சொல்லுவோம். நல்ல தாய் தான் பெற்று வளர்த்த பிள்ளைன்னா அது பொய் சொல்லாது, திருடினதை கூட கொடுத்துரும், தெரியாம வச்சிருந்தா கூட அதை என்ன செஞ்சோம், அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஏற்ற இடம் பரலோகத்தில் இருக்கிறது. அந்த இடத்துக்கு நல்ல தொழுவம், உயர்ந்த மலை. எப்படி? நல்ல தொழுவம், உயர்ந்த மலை. அது எதை குறிக்கிறது என்றால் நித்திய ஜீவனை குறிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. யாரை குறிக்கிறது? நித்திய. யாருக்காக? உனக்காகவும் எனக்காகவும் தேவன் கொடுக்கிற சோதரம் ஆசீர்வாதம். அதை பெறுவதற்கு தான் சில வழிகளை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். பெறுவதற்கு தான் தேவன் என்ன செய்றாரு? சில வழிகளை கற்றுக் கொடுக்கிறார். பெற்றுக்கொண்டவர்கள் அதில் பிரவேசிக்கிறார்கள். பாருங்க, எஜமான் அவனை நோக்கி நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. எவ்வளவு உண்மையா இருந்தான்? எல்லாத்திலையும் உண்மையாவா இருந்தான்? எல்லாத்திலையும் உண்மையா இல்ல. எதுல உண்மையா இருந்தான்? இயேசு யார் என்று கண்டுபிடிப்பதில் உண்மையா இருந்தான். அல்லேலூயா. இயேசு யார் என்று எல்லோரும் இயேசுவை தான் சொல்லுகிறார்கள். எல்லோரும் இயேசுவை தான் சொல்லுகிறார்கள். அவர் யார் என்று கண்டுபிடித்துக் கொண்டாதான் உண்மை. அரிது அரிது மெய்ப்பொருள் காண்பது அரிது. அந்த மெய்ப்பொருளை கண்டுபிடிச்சானா. அதான் சொல்றாரு, நீ எல்லாத்துலயும் உண்மையா இருந்த வா உள்ள. என்ன சொன்னாரு? இல்ல, கொஞ்சத்துல எப்படி இருந்த? நான் கேள்வி கேட்டேன், அதுல சரியா பதில் சொல்லிட்டேன். நீ என்ன உண்டாக்குனியா நான் உன்னை உண்டாக்குனா கேட்டேன், அதுக்கு நீ என்ன பண்ணிட்ட? நான் உண்டாக்கல ஆண்டவரே. ஆமே, நான் உண்டாக்குனதெல்லாம் ஒண்ணு செட் ஆகல ஆண்டவரே. அதனால என்ன பண்ண? நீ தான் என்ன உண்டாக்குன. அடுத்ததா உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அடி விழும், திட்டு விழும், ஆமென், எல்லாம் விழும். ஆனா அவரை பிடிச்சுக்கிட்டேன்னா அவர் உன்னை விடவே மாட்டார். அவர் உன்னை விட சொல்றாரு. இதெல்லாம் என்ன செய்ய? உலக பிரகாரமானதை விட்டுவிடு. நீ உலக பிரகாரமானதோடு தேவனை தேடலாம், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் ஆசீர்வாதமான இடத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. அந்த அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்றால் நித்திய ஜீவனாக இருக்கிறது. அங்கே செல்வதற்கு உயர்ந்த தொழுவத்தில் இருக்கிற அனுபவம் வேண்டும். எப்படி? உயர்ந்த தொழுவத்தில் இருக்கிற அனுபவம் வேண்டும். உயர்ந்த மலையில் இருக்கிற அனுபவம் வேண்டும். நல்ல தொழுவத்தில் இருக்கிற அனுபவம் வேண்டும். அல்லேலூயா.
சபைக்கு வராத ஆளை போய் பார்த்து கேட்கல. யாக்கோப்பு, பேதுரு, யோவான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்த அன்னைக்கே கூப்பிட்டு நான் யாரான்னு கேட்கல. 3 வருஷம் கூட ஊழியத்துல வச்சிருந்ததுக்கு அப்புறம் தான் கேட்டார், நான் யார் அப்படின்னு கேட்டார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், சங்கீதம் 23வது சங்கீதத்துல இதை எழுதிட்டு 100வது சங்கீதம் 3வது வசனத்துல தான் கேட்டார். என்ன கேட்டாரு? நீ என்ன உண்டாக்குனியா, நான் உன்னை உண்டாக்குனா சொல்லு. ஹல்லேலூயா. போனதையும் கேட்கல. ராகேல பார்த்து 20 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாரு. எத்தனை வருஷம் சென்று கேட்டாரு? 20 வருஷம் சென்று கேட்டார். உடன்படிக்கை முடிஞ்சது, கல்யாணம் முடிஞ்சது, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தையும் பிறந்தது. இந்த வார்த்தையை கேட்கும்போது யார் பிறந்துட்டா? யோசேப்பு பிறந்துட்டான். பெஞ்சமின் வயித்துல இருக்கிறான் இல்லையா? இதான உண்மை. அந்த அம்மா சொல்லிச்சு, எங்க அப்பாவிடம் எனக்கு கொஞ்சம் இருக்கு அப்படின்னுச்சு. அப்படியா? நீ எப்படாதவருக்கு வருவ, ஆனா வர்ற வழியிலே போயிருவ. ஹல்லேலூயா. அதற்காக நான் சபைக்கு வரவில்லை. நல்ல தொழுவத்திலும் உயர்ந்த மலையிலும் நான் பங்கு பெற வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல தொழுவத்திலும் உயர்ந்த மலையிலும் நான் பங்கு பெற வேண்டும். நம்ம எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். கேட்ட வார்த்தையின்படி நம்ம மத்தியில் இருக்கிற மகேஷ் அவர்கள் முன் வந்து ஜெபிப்பாங்க.